Today we will see the geography lab first lesson Asia and Europe. Today நம்ம இன்னைக்கு வந்து ஏசியா கான்டினென்ட் பத்தி மட்டும் பார்க்க போறோம். ஏசியா அதாவது இதுல எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி தான் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. எல்லாரும் இங்கிலீஷ் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவீங்களா? எஸ் மேம். அப்படின்னா இங்கிலீஷ்ங்கிறது யாரோட லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பிரிட்டன் அப்படிங்கிறாங்க. ஸோ டிட் யூ நோ கான்டினென்ட் இஸ் லொக்கேட்டட் இன் பிரிட்டன் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு வராங்க. சரி, நம்ம கான்டினென்ட் அப்படிங்கிறது எது? அதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் லெசன்ல படிச்சிருப்போம். ஓகேவா? 7 கான்டினென்ட் இருக்கு, 5 ஓஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எல்லாமே படிச்சிட்டோம். ஸோ நம்மளுடைய கான்டினென்ட்டான ஏசியாவை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஏசியா அப்படிங்கிறது எப்படி? ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட், எப்படி மிகப்பெரிய லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, மக்கள் தொகை நிறைந்த கான்டினென்ட் கண்டம் உலகிலேயே அப்படின்னா நம்ம ஏசியன் கான்டினென்ட் தான். இட் கவர்ஸ் உலகிலேயே 30% வந்து லேண்டை வந்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு கான்டினென்ட்டும் ஏசியா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதில் 60% வந்து பாப்புலேஷன் மட்டும் இருக்குது. உலகத்திலேயே 60% அதிகமான பாப்புலேஷன் கொண்ட கான்டினென்ட்டும் நம்மளுடைய ஏசியா தான். ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஏசியா லைஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நிறைய பகுதிகள் எதுலேருந்து இருக்கும்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கல்ச்சுரல் பீசஸ். எப்படின்னு சொல்லலாம், இதனோட இயற்கை அமைப்புலாம் வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா எப்படி அப்படின்னா லாஃப்டி மவுண்டன்ஸ், பிளாட்யூ, பிளைன்ஸ், ஐலாண்ட், இதெல்லாம் பெனின்சுலர் ஆர் த மோஸ்ட் மேஜர் பிசியோகிராஃபிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஏசியா. இது எல்லாம் நிறைந்தது தான் நம்மளுடைய ஏசியா. நான் மறுபடியும் வந்து பிசிக்கல்னா என்ன, கல்ச்சுரல்னா என்ன, மவுண்டன்னா என்ன, பிளாட்யூனா எல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டோம். மறுபடியும் அதை சொல்ல வேணாம். மெனி பெர்னியல் ரிவர் ஃப்ளோ த்ரூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா. பெர்னியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வற்றாத நதி, வற்றாத ஆறுகள் நிறைந்த ஒரு கான்டினென்ட் அப்படின்னா நம்மளுடைய ஏசியன் கான்டினென்ட். திஸ் ரிவர் வேலி ஆர் த கிராடில், இந்த ஆற்றங்கரையில தான் என்னன்னு சொல்றாங்க, சிவிலைசேஷன் வந்து உருவாச்சு அப்படிங்கிறாங்க. புரியுதா? இதனால நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு இந்த வேலிஸ்லாம் சொல்லுவாங்க. என்னென்ன வேலி அப்படின்னா இண்டஸ் வேலி, மெசபடோமியன் வேலிஸ் அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன். இதெல்லாம் வந்து எங்க உருவாச்சு? இந்த ரிவர் சைடில் தான் வந்து உருவாச்சு அப்படிங்கிறது. நோ மோர் அபவுட் தான். சரி, ஓகே. இதெல்லாம் நம்மளுடைய ஏசியன் கான்டினென்ட் தான் லார்ஜஸ்ட். உலகிலேயே லேண்ட் 30% லேண்டை கவர் பண்ண கான்டினென்ட்டும் நம்மளுடைய ஏசியா. 60% பாப்புலேஷன் கொண்ட கண்ட்ரியும் கான்டினென்ட்டும் நம்மளுடைய ஏசியா அப்படிங்கிறதுலாம் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லை, பெர்னியல் ரிவர் வற்றாத நதிகள் நிறைந்த கான்டினென்ட்டும் நம்மளுடைய ஏசியான்னு பார்த்தோம். இது வந்து இன்னும் நம்மளுடைய ஏசியன் கான்டினென்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், அதாவது லொக்கேஷன் அண்ட் ஏரியா. இந்த ஏசியன் கான்டினென்ட்டோட லொக்கேஷன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஏசியா எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 10 டிகிரி 11 மினிட் சவுத் அண்டு 81 டிகிரி 12 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூடு. அச்சரேகை, கடகரேகை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதன் பிரகாரம் அமைஞ்சிருக்கிறது. இட் இஸ் ஸ்ப்ரெட் ஆன் ஏரியா 40 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் கியூப், அதாவது ஸ்கொயரு 44 மில்லியன் ஸ்கொயர் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிற ஒரு கான்டினென்ட் தான் நம்மளுடைய கான்டினென்ட். இதுதான் லொக்கேஷன் ஆஃப் அண்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பவுண்டரிஸ், எந்தெந்த பகுதியில் வரையிலும் அது வந்து பவுண்டரிஸ் வந்து பரவி இருக்கு அப்படின்னா ஏசியா இஸ் சரௌண்டட் பை என்னென்ன இருக்கு அப்படின்னா சரௌண்டட் பை ஆர்டிக் ஓஷன். ஏசியாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? ஆர்டிக் ஓஷன். எங்க? நார்த் சைடு. பசிபிக் ஓஷன் வந்து ஈஸ்ட் சைடு, இந்தியன் ஓஷன் சவுத். அந்த மாதிரி நிறைய கான்டினென்ட்டை சுற்றி வந்து நிறைய ஓஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஏசியன் கான்டினென்ட் இருக்கு. அண்ட் த உரல் மவுண்டன், காசஸஸ் மவுண்டன்ஸ், ரெட் சி, மெடிட்டரேனியன் சி, அதாவது காசஸ் அப்படின்னு சொன்னேன், காஸ்பியன் சி அண்டு பிளாக் சி. இது எல்லாமே வெஸ்ட் சைடு இருக்குது. இத்தனை கடலும் வந்து வெஸ்ட் சைடு இருக்குது. அதாவது நார்த் சைடு வந்து ஆர்டிக் ஓஷன், ஈஸ்ட் சைடு பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் வந்து சவுத்து. வெஸ்ட் சைடு என்னென்ன இருக்கு? மவுண்டன், அதாவது காசஸ் மவுண்டன், ரெட் சி, உரல் மவுண்டன், மெடிட்டரேனியன் சி, காஸ்பியன் சி, பிளாக் சி அண்டு இதெல்லாமே வந்து வெஸ்ட் சைடில் பரவி காணப்படக்கூடிய ஒரு கான்டினென்ட் இந்த ஏசியன் கான்டினென்ட். அது மட்டும் இல்லை, ஏசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிற ஒரு இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா சூயஸ் கேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டையும் செப்பரேட் பண்ணுறது என்னன்னு சொல்கிறோம்? சூயஸ் கேனல். அடுத்தது நேரோ பெரிங் ஸ்ட்ரைட் அப்படின்னா ஏசியாவையும் நார்த் அமெரிக்காவையும் பிரிக்கிற அந்த லைனை
நம்ம பெரியன் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு சூயஸ் கேனல் தான் வந்து ஏஷியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குது. பெரியன் ஸ்ட்ரெயிட்டுங்கிற ஒரு நீர்ச்சந்தி தான் வந்து என்ன பண்ணுது, இந்த ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் டிவைட் பண்ணுது அப்படிங்கிற. சரி, இந்த ஏஷியன் கான்டினோட பொலிட்டிக்கல் டிவிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. there are 48 countries in Asia. ஏஷியாவில் எத்தனை கான்டினென்ட் இருக்கு? 48 countries. The countries are grouped into several realms based on the landscape. குரூப்பாகவும் நிறைய குரூப்பாக அதனுடைய நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் டிவைடாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏசியா, சவுத் வெஸ்ட் அண்டு சென்ட்ரல் ஏசியா, இப்படிலாம் 5 மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரிவில் பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. பிசியோகிராஃபிக் டிவிஷன், இதனுடைய பிசியோகிராஃபிக் டிவிஷன் எப்படி இருக்கும், இதனுடைய இயற்கை அமைப்பை என்னென்ன வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏஷியா இஸ் த லேண்ட் ஆஃப் லாங் மவுண்டன் ரேஞ்சஸ். இங்கே என்ன இருக்குது, பனிப்படர்ந்த மலைகள் நிறையா இருக்குது. அதாவது லாங் மிகப்பெரிய மலைகள் இருக்குது. ஸ்னோ காப்டுனா பனிப்படர்ந்த மலைகள் இருக்குது. வாஸ்ட் பிளாட்டியூஸ் இருக்குது. எக்ஸ்டென்சிவ் பிளைன்ஸ் இருக்குது. ரிவர் வேல்யூஸ் இருக்குது. சீ கோஸ்ட் இருக்குது. இது எல்லாம் நிறைந்தது தான் இந்த ஏஷியன் கான்டினென்ட்டு இயற்கை அமைப்பு அப்படிங்கிறாங்க. அது எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க, டிவைடட் இன்டூ 5 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த நார்தர்ன் லோலேண்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நார்தர்ன் லோலேண்ட். Second one, the central high mountain. Third one, the southern plateaus. Fourth one, the great plains. Fifth one, the island groups. Okay va? Northern plains na enna? The most extensive lowland அப்படினா தாழ்வான பகுதி in Asia அப்படினா எந்த பகுதியை சொல்லலாம் அப்படினா Siberian plains. இந்த நார்தர்ன் பிளைன்ஸ்னா ரொம்ப தாழ்வாக இருக்கிற பகுதினா சைபீரியன் பிளைன்ஸு. இட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஊரல் மவுண்டன் வரைக்கும், வெஸ்ட் சைடு ஊரல் மவுண்டன் வரைக்கும் இருந்து வெங்கோ யானக்ஸ் அப்படிங்கிற ஈஸ்ட் வரைக்கும் பரவி இருக்கும் இந்த நார்தர்ன் லோலேண்ட் அப்படிங்கிறாங்க. த சென்ட்ரல் ஹைலேண்ட் அப்படின்னா உயர்நிலம். லோலேண்ட்னா தாழ்வான நிலம், ஹைலேண்ட்னா உயர்நிலம். அதாவது சென்ட்ரல் ஹைலேண்ட் அப்படிங்கிறாங்க. ஹைலேண்ட் ஓகேவா, லேண்ட்ஸ்னே வச்சுக்கோ. த சென்ட்ரல் ஹைலேண்ட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் டர்க்கி டு த பெரிங் ஸ்டேட்ஸ். டர்க்கி வழியாக அந்த ஐலேண்ட் தொடங்கி ஆரம்பிச்சிருக்கும். தெர் ஆர் 2 நாட்ஸ். அதில் என்ன ஆயிருக்கும், அந்த ஏஷியன் கான்டினென்ட்டுக்கு வரும்போது 2 முடிச்சுக்கள் இருக்கும். அந்த 2 முடிச்சு என்னென்னா த பாமீர் நாட் அண்டு த அர்மேனியன் நாட். என்னென்ன சொல்கிறாங்க, த பாமீர் நாட் அண்டு த அர்மேனியன் நாட் அப்படின்னு 2 முடிச்சுக்களும் இந்த சென்ட்ரல் ஹைலேண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? த சென்ட்ரல் ஹைலேண்ட் ரிச்சஸ் ஃப்ரம் டர்க்கி டு த பெரிங் ஸ்ட்ரெயிட். ஓகேவா? தென் தெர் ஆர் 2 நாட்ஸ் ஃபவுண்டு. என்னென்ன நாட்ஸு, த பாமீர் நாட்ஸ் அண்டு த அர்மீனியன் நாட்ஸ். ஓகேவா? இதுதான் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். தேர்ட் ஒன் த சதர்ன் பிளாட்டியூ. சதர்ன் பிளாட்டியூ அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்கம்மா கீழே. த ஹிந்துகுஸ் ரேஞ்ச், the Sulaiman range, the Himalayan range and the San range radiate from the Pamir. இது எல்லாமே பாமீரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். நாட் ரெஃபர்ஸ் டு த கான்வர்ஜென்ஸ் ஆஃப் மவுண்டன் ரேஞ்ச். மவுண்டனை வந்து அதனோட ரேஞ்சை ரெஃபர் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், அந்த நாட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதில் என்னென்ன மவுண்டன் இருக்குது அப்போ, ஹிந்துகுஷ் அப்படின்னா கண்டினியூஸ் எல்பிரஸ் வரைக்கும். சுலைமான் அது வந்து எது வரைக்கும் கண்டினியூஸ் ஆகுது, சவுத் வெஸ்ட். அடுத்தது ஜாக்ரோஸ் ரேஞ்ச் வரைக்கும். இந்த எல்ப்ரோஸ் அதாவது இங்கே இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுங்க. தாரூஸ் பாண்டைன் ரேஞ்ச் ரேடியேட் ஃப்ரம் த அர்மேனியன் நாட்ஸ். இது ரெண்டும் எந்தெந்த நாட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து த அதர் இம்பார்ட்டன்ட் மவுண்டன் ரேஞ்ச் கின்கான், அல்டாய், வென்கோனியாஸ்க், அரக்கன், யோமா இதெல்லாம் வந்து த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச், த ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். இதில் எவரெஸ்ட் தான் வந்து உயர்ந்த சிகரம். எத்தனை மீட்டர் அப்படிங்கிறதுலாம் கீழே 8,848 மீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு அஸ் வெல் அஸ் த வேர்ல்டு லெவலில் ஹையஸ்ட் பீக்குன்னா அது எவரெஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லோயஸ்ட் பாயிண்ட், இந்த இதில் வந்து லோயஸ்ட் பார்ட்டு அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹைலேண்டில் லோயஸ்ட் பார்ட்டுனா டெட் சி அப்படிங்கிறாங்க. லொக்கேட்டட் டெட் சி இன் ஏஷியா, மரண பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மோனேட்டன் பிளாட்டியூ ஆர் ஃபவுண்ட் திஸ் மவுண்டன் ரேஞ்ச். இது வந்து எங்கெங்கெல்லாம் உருவாயிருக்கும் அப்படின்னா, பிளாட்டியூ ஆஃப் அனட்டோலியா எங்கே இருக்கு, பிளாட்டியூ ஆஃப் அனட்டோலியா பள்ளத்தாக்கு. அந்த பிளாட்டியூ ஆஃப் அயன் அதாவது எல்பிரஸ்க்கும் அண்டு ஜாக்ரோஸ்க்கும் இருக்கிறது. இந்த பிளாட்டியூ ஆஃப் திபெத் அப்படின்னா குன்லன்
குன்லன் டு ஹிமாலயாஸ். இது எங்கே இருக்குது? குன்லன்லேருந்து ஹிமாலயன்ஸ் வரையிலும் இருக்கிறது. இது எல்லாம் தான் தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைலேண்டில் தாழ்வாக இருக்கிறது. அடுத்தது திபெத் இஸ் கால்டு த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. திபெத் என்னன்னு சொல்கிறாங்க? இந்த உலகிலேயே திபெத் இஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த தேர்ட் போல். தேர்டு போல்னு சொல்கிற அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஃப்ரெஷ் வாட்டர் இங்கே இருக்குது இந்த என்விரான்மெண்ட்டில் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாமே பார்த்துங்க. ஆர்டிக் ஓஷன், அது ஏஷியன் கான்டினென்ட்டில் எந்தெந்த சைடு என்னென்ன ஓஷன் இருக்குதுங்கிற வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த மேப்பில் சொல்லியிருக்காங்க. ஏஷியாவோட ஃபிசிக்கல் மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டிவிஷனை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு சதர்ன் பிளாட்டியூ. சதர்ன் பிளாட்டியூ அப்படின்னா ரிலேட்டிவ்லி லோயர் தென் த நார்தன் பிளாட்டியூஸ். நார்தன் பிளாட்டியூஸோட லோயராக இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சதர்ன் பிளாட்டியூ. என்னென்ன சதர்ன் பிளாட்டியூ இருக்குன்னா அரேபியன் பிளாட்டியூ எங்கே இருக்கு? சவுத் அரேபியாவில். டெக்கான் பிளாட்டியூ இந்தியாவில் இருக்குது. சான் பிளாட்டியூ அப்படின்னா மியான்மரில். யானன் பிளாட்டியூ அப்படின்னா சைனா. அமாங் திஸ் பிளாட்டியூ த அரேபியன் பிளாட்டியூ இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டியூ. இத்தனை பிளாட்டியூ இருந்தாலும் அந்த அரேபியன் பிளாட்டியூங்கிறது தான் வந்து லார்ஜஸ்ட் பிளாட்டியூ. ஆனால் இதில் எது வந்து இந்தியாவில் இருக்குது? டெக்கான் பிளாட்டியூ மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது இந்த சதர்ன் பிளாட்டியூஸில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த கிரேட் பிளைன்ஸ். கிரேட் பிளைன்ஸ்னா என்ன அப்படின்னா சமவெளி பகுதிகளில் தான் நம்ம பிளைன்ஸ்னு சொல்லுவோம். ரிவர் ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கிறது. தேர் ஆர் பெஸ்ட் சைபீரியன் பிளான், அதாவது ஆப் அண்டு யானிசி அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சூரியன் பிளான் அப்படின்னா அமூர். கிரேட் பிளைன் ஆஃப் சைனா யாங்டசி ரிவர் இருக்கிற இடத்துல. இண்டோ கேஞ்சடிக் பிளைனா இண்டஸ் அண்டு கேங்கு அப்படி கங்கா இருக்கிறது. மெசபடோமியன் பிளான்னா டைகிரியஸ் அண்டு இப்போரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு தான் இரவாடி பிளைன் அப்படின்னா இரவாடி அப்படிங்கிற மாதிரி ரிவர்லாம் ஓடுற இடத்துல தான் இந்த பிளைன்ஸ்லாம் இருக்குது. இந்தந்த ஆறுகள், அதாவது இந்த பிளைன்ஸ் அப்படின்னா இந்த ரிவர் அங்கே ஓடுது. அடுத்தணும் பெஸ்ட்டு சைபீரியன் பிளைனா ஆப் அண்டு யானசி. மஞ்சூரியன்னா அமூரு. கிரேட் பிளைன் சைனானா யாங்டசி. இண்டோ கங்கானா இந்த இண்டஸ் அண்டு கங்கா. மெசபடோமியனா டைக்ரிஸ் அண்டு யூப்ரேட்ஸ். அண்டு த இரோவாடி பிளைன்னா இரோவாடி. அந்த மாதிரி ரிவர்லாம் வந்து இருக்கிற இடத்துல இந்த வளமான பிளைன்ஸ் பகுதியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐலாண்ட் குரூப்ஸ். ஐலாண்ட் குரூப்ஸ்க்கு இன்னொரு பேர் ஆர்ச்சிபிலோகோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ச்சிபிலோகோஸ்னால் தீவுகள் கூட்டம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த பசிபிக் கோஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. நிறைய ஐலாண்ட் இருக்குது பசிபிக் கோஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். என்னென்னா குரில், தைவான், சிங்கப்பூர் அண்டு பர்னியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் த இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட் குரூப். இது என்னவா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஐலாண்ட் குரூப்பு. பிலிப்பைன்ஸ், ஜப்பான் ஐலாண்டு, இந்தோனேசியா இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட் குரூப்பு. மேஜர் ஆர்ச்சிபெலியோஸ் அப்படின்னா இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகள் கூட்டம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸ்மாலர் ஆர்ச்சிபியோலகஸ் ஆர் ஆல்சோ லொக்கேட்டட் இன் த இந்தியன் ஓஷன். சின்ன இதெல்லாம் ஐலாண்ட்லாம் வந்து ஐலாண்ட் கூட்டெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கிறது இந்தியன் ஓஷனில் அப்படிங்கிறாங்க. இந்த மாலத்தீவ்ஸ், லட்சத்தீவ், அரேபியன் சி, பக்ரைன் இன் த பெர்சியன் கல்ஃப். ஸ்ரீலங்கா இஸ் என் ஐலாண்ட். பெர்சியன் கல்ஃபில் இந்த ஸ்ரீலங்கா ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா பே ஆஃப் பெங்காலில். இந்த பக்ரைன் அப்படின்னா பெர்சியன் கல்ஃபில். இந்த மாதிரி அரேபியன் சீனா மாலத்தீவ் அண்டு லட்சத்தீவு அப்படிலாம் சொல்கிறாங்களே. இந்தந்த சீல இந்த ஐலாண்ட்லாம் ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிங்க. குரூப் ஆஃப் ஐலாண்ட் இஸ் கால்டு ஆர்ச்சிபெல்லெகோ. ஆர்ச்சிபெல்லெகோ த லார்ஜஸ்ட் ஆர்ச்சிபெல்லெகோ இஸ் இந்தோனேசியா. நிறைய தீவுகள் கூட்டம் நிறைந்த இடம் அப்படின்னா இந்தோனேசியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜ், அதாவது வடிகால் வசதி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ நிறைய ஆறுகள் ஓடுது, மவுண்டன்லேருந்து கடல் ஓடுது, அதெல்லாம் கரெக்டான பாதையில் செல்லுதா அப்படிங்கிறது தான் ட்ரைனேஜ். த ரிவர் ஆஃப் ஏஷியா ஒரிஜினேட் மோஸ்ட்லி த சென்ட்ரல் ஹைன். மத்திய உயர்நிலையிலிருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிவர் வரும். என்னென்ன அப்படின்னா ஆப், யானிசி அண்டு லீனா. த மேஜர் ரிவர் ஃப்ளோ டுவோர்ட்ஸ் நார்த்துலேருந்து தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிக் ஓஷன். திஸ் ரிவர் ரிமைன் ஃப்ரோசன். கொஞ்சம் வின்டர் டைமில் என்ன ஆகுமா? ஐஸ் கட்டியாக மாறிடும். அண்ட் த அதர் ஹேண்ட் சவுத் ஏசியா ஹாஸ் மெனி பெர்னேல் ரிவர். ஆனால் அதே மாதிரி சவுத் ஏசியாவில் வற்றாத நதிகளும் நிறையா இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா, இண்டஸ், கங்கா அண்டு இரவாடி அதெல்லாம் சொல்கிறாங்க. இரவாடி எப்படியோ விச் ஒரிஜினேட் ஃப்ரம் த ஸ்னோ கவர்டு ஹை மவுண்டன்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஹை மவுண்டன்ஸ்லேருந்து வர்றது. இது வந்து ஃப்ரீஸ், நாட் ஃப்ரீஸ். இதெல்லாம் வந்து என்ன ஆகாது? ஐஸாக மாறாத ரிவர். த யூப்ரேட்ஸ், டைக்ரிஸ் பிலோ இன் வெஸ்ட் ஏஷியா. இந்த ரிவர்லாம் எங்கேருந்து வருது? வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வருது. த அமூர், ஹுவாங்கி, யாங்டசி, த
Mekong river flow in the south. இதெல்லாம் எங்க flow ஆகுது சவுத்தில். The eastern parts of Asia. Yangtze is the longest river. ஏசியா கான்டினென்ட்லேயே மிக நீளமான ஆறு அப்படின்னா யாங்டசி ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த யாங்டசி ரிவர். புரியுதா? சைனாவில் இருக்கக்கூடிய ஆறு அப்படிங்கிறாங்க. The three Gorges Dam has been constructed across the ஒரு 3 டேம் வந்து இதை கிராஸ் பண்ணி கட்டியிருக்காங்களா யாங்டசி ரிவர். இட் இஸ் த லார்ஜஸ்ட் பவர் ஸ்டேஷன் டேம் இன் த வேர்ல்டு. லார்ஜஸ்ட் பவர் ஸ்டேஷன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இட் ஃபுல்ஃபில் 10% ஆஃப் பவர் நீட்ஸ் ஆஃப் சைனா. அதாவது 10% வந்து சைனாவுடைய தேவையை இந்த ரிவர்லேருந்து எடுக்கக்கூடிய பவரே வந்து பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிளைமேட். என்ன சொல்லலாம்? அடுத்தது கிளைமேட் அப்படின்னா ஏஷியா எக்ஸிபிட்ஸ் எ வெரைட்டி ஆஃப் கிளைமேட். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளைமேட்லாம் நம்ம ஏஷியன் கான்டினென்ட்டில் வருது. வின்டர் டைமில் கூல் சம்மர், வின்டர் 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும். சம்மர் டைமில் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும். பெர்சிபிடேஷன் எப்படி இருக்கும்? அது மழையாகவும் பெய்யலாம், நார்த்து சைட்லாம் ஸ்னோஃபாலாகவும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி இடங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. வார்ம் சம்மர் எ மாட்ரேட் ரெயின்ஃபால். மிதமான வெயில் மிதமான குளிர் இருக்கிற சமயத்தில் 50%லேருந்து 250 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு மழை அளவு கிடைக்குது. அப்படிங்கிறத பர்சன்டேஜ் பிரகாரம் எங்கே அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னா மவுசின்ராம் அப்படிங்கிற இடத்துல ஹையஸ்ட் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் பிளேஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு. அதனால் மவுசின்ராம் என்ன சொல்கிறாங்க? வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து த ஆவரேஜ் டெம்பரேச்சர் 27 டிகிரி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ஏஷியன் கான்டினென்ட்டில் தான். எப்போ எவ்வளோ இருக்கும்? மீன் ரெயின்ஃபால் 1270 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் படிச்சிங்கன்னா எவ்வளோ வெயில் எவ்வளோ மழை அப்படிங்கிறத பற்றி டிஃப்ரென்ஸ் தான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? இயற்கை தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். இயற்கை தாவரங்கள் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ரெயின்ஃபால். அந்த இயற்கை தாவரங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கு? எவ்வளோ மழையளவு பெறுது, எவ்வளோ வெயில் வருது, அதை பொறுத்து தான் ஒரு தாவரம், அந்த மண்ணோடைய வளம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தானே தாவரங்கள் வளரும். அதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன். அண்ட் ஏஷியா ட்ரெச்சஸ் ஈக்குவேட்டர் டு போல்ஸ். அதாவது ஈக்குவேட்டராக இருக்கும் போல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜிடேஷன் ஃபவுண்ட் ஹியர் சம் ரேர் ஸ்பீசஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா. அதாவது ஆரங், உட்டன், கொமோடோ, டிராகன், கெயின் பாண்டா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஏஷியன் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா லிஸ்டட் பிலோ. என்னென்னங்கிறத நாங்கள் லிஸ்டே பண்ணியிருக்கோம். என்னென்ன அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. கிளைமேட் எப்படி இருக்கும்? ஹை டெம்பரேச்சர் இருந்தால், ஹை ரெயின்ஃபால் இருந்தால் என்ன நடக்கும்? எங்கெங்கே அந்த லொக்கேஷன்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இந்தோனேசியா, மலேசியா அங்கே என்னென்ன இருக்கும்? ஃபாரஸ்ட்டு, என்னென்ன மரங்கள் இருக்கும், அதாவது என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே அப்படியே சொல்லியிருக்காங்க. சம்மர் டைமில் என்ன இருக்கும், அந்த லொக்கேஷன் என்னென்ன லொக்கேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸ் பேஸ் ஆன் எக்கனாமிக் நேச்சுரல் ரீஜன் தான் இதெல்லாம். த ரிசோர்ஸஸ் பேஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ரிசோர்ஸஸ் வளங்கள் என்னென்ன இருக்குது ஏஷியாவில் அப்படின்னா மினரல்ஸ் தாதுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்னா அயன். என்னென்ன தாதுக்கள் இருக்குது அப்படின்னா அயன், கோல், மேக்னீஸ், பாக்சைட், சிங்க், அடுத்து டங்ஸ்டன், பெட்ரோலியம், டின், ஆயில், நேச்சுரல் கேஸ். இது எல்லாமே வந்து ஏஷியன் கான்டினென்ட்டில் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அயன் ஹாஸ் எ கன்சிடரபிள் வெல்த் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ். அயன் வந்து ஒரு கன்சிடரபிள் மினரல் வெல்த்தாக வந்து ஏஷியன் கான்டினென்ட். த இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா. அது வந்து அதிகமாக ஏஷியாவில் ஃபவுண்டாக இருக்கிற ஒரு மினரல்ஸ்னும் சொல்லலாம். அயன் போர். இது ஏஷியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் டெபாசிட். உலகிலேயும் இந்தியாவிலையும் சைனாவிலையும் அது வந்து அதிகமாக டெபாசிட் ஆகிருக்குது ஏஷியன் கான்டினென்ட்டில். ஆர் த இம்பார்ட்டன்ட் அயன் போர் டெபாசிட் கண்ட்ரிஸ். என்னென்ன எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா டர்க்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர். இந்த இடங்கள்லாம் அந்த அயன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோல். கோல் இஸ் அ fusel fuel as Asia has the largest deposit gold in the world. ஏஷியா தான் அதில் மெயினாக கோல்லையும் அதிகமாக இருக்குது. சைனா அண்ட் இந்தியா தான் இதுலேயும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோலியம் அப்படின்னா மினரல் ஆயில். பெட்ரோலியம் இஸ் ஏ மினரல் ஆயில். இது எங்கே அதிகமாக இருக்குது? சவுத் வெஸ்ட் ஏஷியாவில். எங்கே அதிகமாக இருக்குது பெட்ரோலியம்? சவுத் வெஸ்ட் ஏஷியாவில். அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பக்ரைன், குவாட்டார் அண்டு UAE, சவுத் சைனா, மலேசியா, பர்னே, அடுத்தது இந்தோனேஷியா, இந்தியா, ரஷ்யா இந்த பகுதிகளில் தான் பெட்ரோலியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்சைட் அப்படிங்கிற தாது இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா,
அண்ட் இந்தோனேஷியா. பாக்சைட் மட்டும் எங்கே தான் இருக்கான்? இந்தியாவிலையும் இந்தோனேஷியாவிலையும் இருக்குது. இந்தியா தான் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது மைக்காவை. டின்னு இஸ் ஃபவுண்ட் இன் மியான்மர். டின் அப்படிங்கிற பாக்சைட்டோட பகுதி வந்து டின்னு. இது வந்து மியான்மர், தாய்லாந்து, மலேசியா அண்டு இந்தோனேஷியா வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது 80% ஆஃப் த டோட்டல் ஏரியா கல்டிவபிள் இன் ஏஷியா. அதாவது இந்த ஏஷியாவில் 18% லேண்டில் நம்ம என்ன தான் பண்ணுறோம்? அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் இஸ் த சீப் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள். இங்கே இருக்கிற மக்களுடைய முக்கியமான தொழில என்ன இருக்குது? அக்ரிகல்ச்சர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ரிவர் வேலி சவுத் ஈஸ்ட் அதை நம்ம என்னென்ன படித்தோம் இல்லையா, அதிகமாக இருக்கிறது ஆலிவேல் செயல், அதனால் அதிகமான உற்பத்தியும் இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது some areas are not suitable for agricultural practice. India has the largest area of arable land. Most of the west countries cultivable their crop. அதாவது நிறைய ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஆற்றங்கரை பக்கத்தில் இருந்தாக்க அங்கே உற்பத்திகள் அதிகமாக இருக்கும். நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல உற்பத்தி அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மெயின் ஃபுட்டு என்ன தான்? ரைஸு, வீட்டு. சவுத் இந்தியா அப்படின்னா ரைஸு, நார்த் இந்தியானா வீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸாக இருக்குது. சைனா, இந்தியா ஆர் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் த ரைஸ் இன் த வேர்ல்டு. சைனா தான் வந்து ரைஸ் அதிகமான உற்பத்தியில் இருக்கிற நாடு. அதர் இம்பார்ட்டன்ட் ரைஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரி எது அப்படின்னா மியான்மர், ஜப்பான், பங்களாதேஷ் அண்டு தாய்லாந்து. ஓகேவா? அடுத்தது இது வந்து தாய்லாந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைஸ் பவுல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. என்னன்னு சொல்கிறாங்க? ரைஸ் பவுல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ரைஸ் பவுல் அப்படின்னா தாய்லாந்து. புரியுதாமா? தாய்லாந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா. ரைஸ் பவுல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீட் இஸ் grown is the temperate region of Asia. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டையும் உற்பத்தி செய்வாங்க. ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் பாகிஸ்தான் வீட்டு அதாவது லீடிங் ப்ரொடியூசர். இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி பண்ணுற கண்ட்ரி. மில்லட் லைக். அடுத்தது பாகிஸ்தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர், அதுவும் வந்து வீட்டு அதிகமாக உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்தியா, பாகிஸ்தான், ஃபியூ கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. என்னென்ன பல்சஸ்ஸு, ஸ்பைசஸ்ஸு, ஆயில் சீட்ஸ்லாம் வந்து அங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. ஜூட்டு, காட்டன் அதாவது பருத்தி, சணல்லாம் வந்து எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபைபர்லாம் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா ஏஷியாவில் தான். அது எந்தெந்த கண்ட்ரி? இந்தியா, சைனா, ரஷ்யா. அடுத்தது கஜகஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ். லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட். அதாவது மேலே கொடுத்தது காட்டனு, கீழே கொடுத்துருக்கிறது ஜூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுகர் கேன் எங்கே அதிகமாக விளையுது, அந்த காஃபி எங்கே அதிகமாக விளையுது, அதையெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிஷ்ஷிங். டேட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வெஸ்ட் ஏசியாவில் தான் வந்து டேட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃபிஷ்ஷிங். ஃபிஷ்ஷிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் ஏஷியா. அதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான தொழிலாக இருக்கிறது ஃபிஷ்ஷிங்னு சொல்லலாம். இது வந்து சைனா அண்ட் ஜப்பான் ஆர் லீடிங் ஃபிஷ்ஷிங் நேஷன். சைனா, ஜப்பான் தான் இதில் வந்து லீடிங்காக இருக்கிற ஒரு கண்ட்ரி. அடுத்தது கம்போடியா, டோனல், ஷேப் லேக், சாப் லேக் அப்படிங்கிறது வேர்ல்டு ரிச்சஸ்ட் சோர்ஸ். ஃபிஷ்ஷிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்னும் அதை சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்ஷிங் இஸ் த மேனஸ்டே ஆஃப் த நேஷனல் எக்கானமி. மாலத்தீவு, ஃபியல் ஃபிஷ்ஷிங், கோஸ்ட் ஆஃப் அரேபியா, இதெல்லாம் வந்து எக்கனாமிக் லெவலில் ஒரு கண்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஃபிஷ்ஷிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரீஜியன். லாஸ்ட் என்னது? இண்டஸ்ட்ரியல் ரீஜனா சைனா, மஞ்சூரியன், சாங்காய், வுகான், பீக்கிங், ஷெங்யாங் அண்டு குவாங்டன், கோங்காங் ரீஜியன் ஆர் த மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன். சைனாவில் என்னென்ன இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க, அந்த பேரே உங்களுக்கு வாயில் நுழையாது. ஜப்பான் அப்படின்னா டோக்கியோ, யாக்கோஹாமா அண்டு ஒசாக்கா, கொய்டோ, இதெல்லாம் வந்து. இந்தியாவில் மும்பை, அகமதாபாத், கோயம்புத்தூர், பெங்களூர் அண்டு சோட்டா நாக்பூர் ஆர் த இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜன். சைனாவில் என்ன, ஜப்பானில் என்ன, இந்தியாவில் என்ன, இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ்லாம் எது எது இருக்குங்கிறத அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்னா மேக்ஸிமம் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம்? ரோட்வே, ரயில்வே, ஆனால் அதாவது வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏஷியா அப்படின்னா ரோட்வே அப்படிங்கிறது த ஏஷியன் ஹைவேஸ் கனெக்ட் டோக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனெக்ட் பண்ணுறது டோக்கியோலேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு டர்க்கி வரைக்கும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ரோடு இருக்குது. ரஷ்யா இந்த நார்த்து டு இந்தோனேஷியா இந்த சவுத்து.
நார்த்தில் ரஷ்யாவில் இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் போகிறது. டோட்டல் லென்த் ஆஃப் ரோடு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கிற ரோடுவேஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணி காட்டியிருக்காங்க. ரயில்வேஸ் எதுலேருந்து எது வரைக்கும் ரயில்வேஸ் இது அமைச்சிருக்காங்க. த டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேஸ் எந்த அளவுக்கு லாங்கஸ்ட்டு ரயில் ரூட் அது. அடுத்தது டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே அப்படின்னா அது எதுலேருந்து எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ் லாஸ்ட்டாக என்ன 2-3 தான் இருக்குது. வாட்டர்வேஸ் அதாவது த கேப் ஆஃப் குட் கோப், அதாவது வளைகுடாக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, நன்னம்பிக்கை முனை அந்த மாதிரிலாம் சொல்கிற இடம் தான் வந்து வாட்டர்வேஸ். கடலில் பயணம் செய்யும் போது தான் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். த சூயஸ் கானல் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொன்னோம், ஏஷியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிறதுன்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை பெரின் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவும் பிரிக்கிறது. இது எல்லாமே இங்கே இருக்குது. வாட்டர்வேஸில் போனால் தான் தெரியும். டோக்கியோ, சாங்காய், இதெல்லாம் துபாய் ஆர் த இம்பார்ட்டன்ட் சீ போர்ட். ஏஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சீ போர்ட் இது. அடுத்தது பாப்புலேஷன். இந்தியாவில் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது? மோஸ்ட் பாப்புலேட்டட் கான்டினென்ட் இன் த வேர்ல்டு. ஏஷியா தான் இருக்கிற கான்டினென்ட்லேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு அப்படின்னா சைனா 2வது இடத்துல. அதாவது கவர்ஸ் 3/5 ஏஷியா பாப்புலேஷனை வந்து இந்தியாவும் சைனாவும் மட்டுமே வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலீஜியன். ஹிந்துயிசம், இஸ்லாம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் சீக்கிசம் ஆர் த மேஜர் ரிலீஜனாக ஃபாலோ பண்ணப்படுது. மைனர் ரிலீஜன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜொராஸ்ட்ரியனிசம், ஜெயினிசம், சின்டோயிசம், கன்ஃபியூசியனிசம் அண்டு டாயிசம். இதெல்லாம் வந்து மைனர் ரிலீஜனாக ஃபாலோ பண்ணப்படுது. மெண்டரியன், இங்கிலீஷ், இந்தோனேஷியன், ஜாப்பனீஸ், அரபிக், கொரியா, வியட்நாமீஸ் அண்டு ஹிந்தி ஆர் த மோஸ்ட் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜாகவும் ஏஷியாவில் இருக்குது. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஹோம்லேண்ட் ஆஃப் 3 சிவிலைசேஷன். அது மெசபடோமியனாக இருக்கலாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக இருக்கலாம், சைனீஸ் சிவிலைசேஷனாக இருக்கலாம். ஒவ்வொருடைய ஸ்டைல்லையும் ஒவ்வொரு வந்து ஆர்கிடெக்சர் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. நிறைய ஹிந்து டெம்பிள் இருக்கலாம், புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா வந்து தாஜ்மஹால் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. மெயின் ஃபுட்டு என்னென்னா சாப்பிடுவாங்க அப்படின்னா ரைஸ், வீட், பார்லே, மைஸ் அப்படிங்கிறது. அப்புறம் டீ ஸ்டாபிள் ஃபுட்டு அப்படின்னா ரைஸுன்னு தான் நாட் அவைலபிள். அதாவது சைனாவில் பொறுத்த வரைக்கும் ப்ரெட்டு, நூடுல்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். டீ, காஃபி, க்ரீன் டீ இதை சீப் பேவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டான்ஸ் என்னென்ன டான்ஸ் அப்படின்னா ஏஷியாவில் யாங்ஸி, ட்ராகன் டான்ஸ், கபாய்கி, பாப்புலர் ஈஸ்ட் ஏஷியா, ராம், தாய்லாந்து, தாய்னா தாய், பங்காரா டான்ஸு, பரதநாட்டியம்னா இந்தியா. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு டான்ஸ் இருக்குது. ஃபெஸ்டிவல்னால் என்ன சொல்லலாம், மிட் ஆட்டமன் ஃபெஸ்டிவல், மூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஹோலி, சங்கராந்தி, பொங்கல் இதெல்லாம் கொண்டாடுவாங்க. லேண்டு, நம்ம லேண்டு வந்து பிக்கஸ்ட் கான்டினென்ட்டாக இருக்குது. அந்த லேண்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஏஷியா இஸ் த கால்டு த லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்பீடாக எடுத்து முடிச்சிருக்கேன். இது வந்து நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள், லெசனை ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா புரியும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் யூரோப்பை பற்றி பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனமாக கேளுங்க. தேங்க்யூ.